கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 8இன் முதற் பகுதி. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு அவர் யாரையும் தகுதி பார்த்து அழைக்கின்ற கடவுளாக இல்லவே இல்லை என்பதற்கு இந்த வசனம் ஒரு அற்புதமான சான்றாக விளங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு மனிதர்கள் பிற மனிதர்களோடு கூட பழகும் பொழுது எப்படி பழகுகிறார்கள் என்றால், அவர்களுடைய தகுதி நமக்கு ஏற்ற வண்ணமாக இருக்கிறதா, அவர்கள் அந்தஸ்து நிறைந்தவர்களாக இருக்கிறார்களா, நமக்கு சமமாக அவர்கள் இருக்கிறார்களா என்று ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்டவர்களோடு கூட அவர்கள் பழகுகிறதையும் பேசுகிறதையும் அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்களாக தங்களை கட்டமைத்து கொள்வதற்கு விரும்புகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் சமுதாயத்தில் ஒரு அடையாளம் தெரியாத ஒரு மனிதனாக, எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாத ஒரு மனிதனாக அவர் பின்தங்கிய நிலையில் ஒரு மனிதன் இருப்பாரானால் அப்படிப்பட்ட மனிதனை தன் அருகில் நிற்க வைப்பதற்கூட தயங்குகின்ற சமுதாயமாகத்தான் இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒருவேளை கடவுளை அறியாத மக்களிடத்திலும் அதை நாம் பரவலாக பார்க்க முடிகிறது. கடவுளை அறிந்து நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் கடவுளுக்கு அடுத்த காரியத்தில், நாம் பக்திக்கு அடுத்த காரியத்தில் நாங்கள் அதிகமாய் வளர்கின்ற மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட இப்படிப்பட்டதான காரியத்தை தாராளமாக செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. நம்முடைய கடவுள் யாரையும் நேசிக்கிறார், யாருக்காகவும் அவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்தும்படியாகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு குப்பையில் ஒரு மனிதன் இருப்பானானால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு சிறியவன் புழுதியிலே கிடப்பான். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை, அந்த நிலை என்பது அவ்வளவு தாழ்ந்த ஒரு நிலையில் இருந்தால் கூட அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுத்து ஆண்டவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர்ந்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அவருக்கு எல்லா விதமான பேர் புகழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது சிறைச்சாலையிலே இருந்து சிங்காசனத்திற்கு சென்றவர் என்று சொல்லுவார்கள். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது ஆற்றுக்கு பின்பதாக திரிந்து கொண்டிருந்தவன் அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக மாறினார் என்று சொல்லுவார்கள். இவன் மோசேயை குறித்து சொல்லும் பொழுது கூட மோசேயும் திக்கு வாயினும் அந்த நாவும் உள்ள ஒரு மனிதன், கொலை செய்த ஒரு மனிதன் தான். ஆனால் அதே மனிதன் தான் கடவுளை முகமுகமாய் பார்த்து அவ்வளவு லட்சங்கள் நிறைந்த அந்த மக்களை வழி நடத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக கடவுள் மாற்றினார் என்று பார்க்கிறோம். இப்படி அநேக மக்களுடைய வாழ்க்கையில் கடவுள் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கி ஒன்றுமில்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். ஏன் பேதுருவை எடுத்துக்கொள்ளுவோமே, பேதுரு ஒரு படிப்பறியாமல் காலகாலமாக அவன் சிறு வயது தொடங்கி அந்த கலிலேயா கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மனிதர் தான். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசுவின் காலத்தில் கூட நடைபெறாத மாபெரும் அற்புதம் பேதுருவின் காலத்தில் நடந்தது. பேதுருடைய நிழல் பட்டாலே போதும் மக்கள் சுகமடைந்தார்கள் என்று வேதம் சொல்லி தருகிறது. ஆம், உயர்த்துகின்ற கடவுளாய் நம்முடைய கடவுள் இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துவதற்கு நம்மிடத்தில் எந்த ஒரு தகுதியும் பார்க்கிற கடவுள் அல்ல. மாறாக நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் கடவுளை பற்றி கொள்ளுங்கள்.
பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் நினைத்து புலம்ப வேண்டாம். உங்களுடைய தகுதியை நினைத்து நீங்கள் அழ வேண்டாம். நீங்கள் இழந்து விட்டதான அநேக வாய்ப்புகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எத்தனையோ நல்ல வாய்ப்பு எனக்கு வந்தது, அதையெல்லாம் நான் சரியாய் செய்திருந்தால் இன்றைக்கு நான் உயர்ந்த நிலையில் இருந்திருப்பேன், நான் மிகவும் வசதி நிறைந்தவனாக இருந்திருப்பேன், நல்ல அந்தஸ்து நிறைந்தவனாக இருந்திருப்பேன், எல்லாவற்றையும் நான் இழந்து மதிகேடாக நான் இழந்து போனேன் என்று ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நீங்கள் ஒரு பூச்சியமாக இன்றைக்கு நின்று கொண்டிருந்தால் கூட, ஆம், கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒன்றை மட்டும்தான் செய்ய வேண்டும். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளை அப்படி இருக்கின்றான், என் பேரன் அப்படி இருக்கின்றான், என் கணவர் அப்படி இருக்கின்றார், என்னுடைய மகள் அப்படி இருக்கின்றார் என்றெல்லாம் நம்முடைய வாரிசுகளை குறித்து கண்ணீர் வடிக்கிற அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக செவியுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கடவுள் தாமே இந்த வசனத்தின்படியே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான எல்லா விதமான தாழ்மை நிலைமையை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்தி நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.